இவ்வளோ நாள் நம்ம சமையலே வெளியே சாப்பிட்டு வர லைட்டாக மெலிஞ்சு வாடி போயிருக்காங்களே, வந்துட்டே ராசா நான் ஆசையா என்ன சமைக்கன்னு கேட்டால் சப்பாத்தின்னு சொன்னாங்க. பாரு அட பாவீங்களா, ஹியூமன்ஸா நீங்கள்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் சப்பாத்தி மாவு நீங்கள் தான் வரணும்னு கையில் கொடுத்துட்டு வருதோ வரலையோ உட்காந்து வரவங்க பழக தான் எல்லாம் வரும். மார்னிங் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இது கூட சோயா சங்க்ஸ் பண்ணலான்னு ஆரம்பிச்சு. ஆனால் சோயா கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. இது கூட என்னத்தை போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இங்கே 2 நிமிஷத்தில் மாவு தூக்கிட்டு வந்தாச்சு, வரவியாச்சுன்னு சொல்லி சரி மொதல் நாளைக்கு இதுவே பெருசுன்னு சொல்லி பட்டிட்டிங்கருக்கு நானே பண்ணி சைடில் வச்சுட்டேன். சோயா கிரேவியில் முட்டையை போடலான்னு நினச்சி ஃபஸ்ட்டு முட்டை அப்புறம் சோயா அப்புறம் முட்டை நினச்சிருந்தா ஃபஸ்ட்டே 2 முட்டையை போட்டதுக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன், சம்மந்தம் இல்லாமல் பண்ணிவிட்டு கடைசி எப்படியோ டேஸ்ட்டு பார்த்தா அருமையாக தான் இருந்துச்சு. இதுலேருந்து என்ன தெரிகிறது, சமைக்கிறது முக்கியம் இல்லை, யாடா கூடமா ஆச்சுன்னா கூட சமாளிக்க தெரியணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது கூட இந்த ஜூஸ் மாதிரி ஏதாவது போட்டு கொடுக்கலாம். 7 இருந்த கேரட்டை அப்படியே சாப்பிட்டுனா இன்னும் மாட்ட சத்து சேர்ந்துருக்கும். அரைச்சி சீனி போட்டு குடிக்கிறேன்னு அரைச்சா கடவுளே என்ன சோதனை இதுங்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டு. எனக்கு இதை குடிக்கும் போதெல்லாம் இந்த ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் எல்லாத்தையும் அரைச்சி குடிக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் கோயில் தான்ப்பா கெட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்.